இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. வெள்ளை நாட்டு ராஜா மக்கள் போருக்கு ஆயத்தமாக கிளம்பிட்டாங்க. ஆனால் கருப்பு ராஜாவோட நாட்டு மக்கள் இப்போ தான் ஓவராலாக போருக்கே வராங்க. அதில் என்னன்னா ஒரு யானையை காணோம். வெள்ளை நாட்டு ராஜாவோட ஒரு கைதியை கருப்பு ராஜாவோட ஹோட்டலில் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ அந்த சிப்பாயும் திருப்பி போரில் இணைஞ்சிட்டாராம். குதிரை எதுக்காண்டி இறங்கிச்சு அவருக்கே தெரியலையா. சரி வாங்க நம்மளும் நம்ம குதிரையை எடுத்துகிட்டு போவோம். எதுக்காண்டி இந்த சிப்பை எங்கே வச்சாரு? அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கான். அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ நான் இந்த சிப்பாயை முன்னாடி போக சொல்லிட்டேன். அவர் எதிர்த்து மாதிரியே படைத்தளபதி வெளியே வந்துட்டாராம். இப்போ அந்த குதிரை ரொம்ப ஆபத்தில் இருக்குது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்க சிப்பாய் ஒன்றும் பயப்படாத, ஒருவேளை அவர் உன்னை கொண்டுட்டாருன்னா நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நம்மளோட படைத்தளபதி வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சிப்பாயை நகட்டுனாங்களாம். கருப்பு ராஜா எதிர்பார்த்த மாதிரியே அந்த மந்திரி குதிரை படையை தாக்கிட்டு அவரும் செத்து போயிட்டாரு. இப்போ எதுக்கு அந்த சம்பந்தமே நம்ம யானைக்கு ராஜா பக்கத்தில் வச்சுன்னு யாருக்குமே தெரியல. பொதுவாக எப்பயுமே கோட்டை கட்டிட்டு தான் ராஜா எல்லாருமே வெளியேறுவாங்க. சரி இப்போ நம்ம படைத்தளபதி ஒரு ஐடியா பண்ணி குதிரையை அட்டாக் பண்ணாராம். பாவம் அந்த குதிரையால் நகலவே முடியாதான். அப்படி அந்த குதிரை நகண்டுச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற ராணி செத்து போயிடும். இது கூட தெரியாத அந்த குதிரை நகண்டுட்டாங்க. தன்னோட ராணி இறந்த துக்கத்தில் அந்த குதிரையை கொண்டுட்டாரு அந்த ராஜா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி ஏற்கனவே அந்த குதிரை நம்மளோட கண்ட்ரோலுக்கு இடத்துல வந்து சொல்லி ராணி அந்த குதிரையும் கொண்டுட்டாங்க. இப்போது முன்னாடி இந்த ஒரு சிப்பாய் அந்த ராணியை நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டிச்சு. எதுக்கும் பயப்படாத அந்த ராணி அந்த கோட்டைக்குள்ளே முன்னேறி முன்னாடி போயிட்டாங்களாம். சம்பந்தமே நம்ம யானை குறுக்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். இப்போ தான் குதிரையும் படைக்கு நானும் இறங்குறேன் போருக்குன்னு இறங்கிச்சான். வழக்கம் போல் அந்த யானை குறுக்காம போயிட்டே இருந்துச்சான். குதிரையும் முன்னேறி போயிட்டே இருந்துச்சான். இப்போது அந்த சிப்பாயை குதிரை அடிக்கலாமா ராணி அடிக்கலாமா ஒரே குழப்பம். இருந்தாலும் நான் குதிரையை அடிக்கிறேன், அப்போ தான் ராஜா கீழே வருவார். கீழே வந்த பிறகு எனக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் அவங்கள பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களோட எல்லையில் இருக்கீங்க, இன்னொரு வாட்டி அப்படி போடாதீங்கன்னு சொல்லி பின்னாடி அனுப்பிவிட்டாங்க. உங்கள் ராஜா ஆபத்தில் இருக்கார். ராஜாவை ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. குதிரை பின்னாடி போயிருச்சு. திருப்பி ராஜா பின்னாடி போயிட்டாரு. இப்போ மந்திரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் வழக்கம் போல் அந்த யானை குறுக்காம நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு வழிகட்டணுமே சொல்லிட்டு வைஷ்ணவ கூப்பிட்றாங்க.